सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத் பந்த் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தினுடைய சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயினுடைய தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் TR மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள், மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம், உங்கள் அன்பான சொற்கள் பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 4 ஓவி 29. கனகாப்பூர் நரசிங்கவாடி போல, ஔதப்பர் அல்லது பில்லாவாடி போன்றது. அதே போல புனித கோதாவரி கரையும் ஸ்ரீ கஷேத்திரம் ஷீரடியும் புகழ் பெற்றது. சாய்பாபா ஒரு சிறந்த மகான். பரா, பஷ்யந்தி, மத்தியம், வைகரி என 4 குரல்களும் வர்ணிக்கும் போது சோர்வடைகின்றன. 4 வேதங்களும் இல்லை இல்லை என்று சொல்லிவிடுகின்றன. 8 சாஸ்திரங்கள், 8 தரிசனம், புராணங்கள் கூட விவரிக்க முடியாது. அத்தனை புனித சாயினுடைய குணமும் செயல்களும் ஒப்பற்றவை. அவருடைய இந்த அபூர்வ லீலையை கேட்ட பிறகு கேட்பவர்கள் தூய்மையானவர்களாக மாறட்டும். சாயினுடைய குணங்களை நினைவு கூர்ந்து மலர்களின் நறுமணத்தை மூக்கு உணர வேண்டும். தோல் குளிர் சூடான தொடுதலை உணர வேண்டும். கண்கள் பார்வைகளால் அழகையும் மகிழ்ச்சியையும் அனுபவிக்க வேண்டும். நாக்கு சர்க்கரையின் சுவை தெரியும். ஆனால் சாயினுடைய குணங்கள் அறிந்த பிறகு அதை வெளிப்படுத்துவதிலே அது எப்படி வெற்றி பெறுவது என்று வாழ்க்கை வரலாற்றாசிரியர் சந்தேகிப்பது போல அந்த இனிமையான சுவை என்னவென்று அதால் சொல்ல முடியாது. ஹேமாத் பந்த் கூறுகின்றார், என்னுடைய இந்த வார்த்தைகள் வெறும் மரியாதை அல்ல, உணர்ச்சிகரமான அறிக்கை. கங்காப்பூர், நரசிங்கவாடி, நர்சோவாடி, ஆதம்பர் மற்றும் பில்வாடி ஆகியவை புகழ்பெற்ற ஸ்தலங்கள் போல ஷீரடி கோதாவரி நதிக்கரையில் உள்ள புனித ஸ்தலம். கோதாவரியினுடைய மற்றொரு பெயர் கோமதி. அவள் பாவங்களை அழிப்பவள். பவரோக ஹரிணி, அனைத்து ரோக நிவாரணியாக கோதாவரி நதி ஷீரடிக்கு வழிகாட்டுகின்றது. கோதாவரி ஆற்றை கடந்து பலதிராவுக்கு சென்றதும் சுமார் 3 மைல் தூரத்திலே நீம்கான் வாயிலை நுழைந்ததும் ஷீரடி எதிரே தெரியும். சுவாமி ராமதாஸ் கோதாவரியை விட்டு வெளியேறி உலக நன்மைக்காக கிருஷ்ணா நதிக்கரையிலே தோன்றினார். இருப்பினும் ஷீரடியினுடைய மகா புண்ணியத்தால் கோதாவரி கரையிலே யோகேஸ்வர் சாயி தோன்றினார். பாரஸ் என்னும் தெய்வீக கல்லை தொட்டவுடன் இரும்பு தங்கமாக மாறுகின்றது. அந்த துறவிகளை விட துறவி சிறந்தவர். ஏனெனில் அவர் தனது பக்தர்களுக்கு தனது சொந்த வடிவத்தை கொடுக்கின்றார். பாரஸ் அதன் தொடுதலால் இரும்பை தங்கமாக உருவாக்க முடிகின்றது. ஆனால் அவரை உங்களைப் போல உருவாக்க முடியாது. க்ஷேத்திரம் என்ற சொல் நல் ஒழுக்கமுள்ள ஆன்மாக்கள் இளைப்பாறும் இடத்திற்கு மட்டுமே வழங்கப்படுகின்றது. சுவாமி விவேகானந்தர். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயியினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம், சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज